எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக நாள்தோறும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்களை பொறுத்தே நமது வீட்டில் ஸ்ரீதேவி லக்ஷ்மி தேவி குடிகொள்கிறதும் மூதேவி குடிகொள்கிறதும் அமையுது. நமது வீட்டில் ஸ்ரீதேவி மட்டும் குடிகொள்ள நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். டெய்லி நம்ம எந்திரிச்சதும் முதல்ல நமது உள்ளங்கை இல்லைன்னா குழந்தையோட முகம், அப்படி இல்லைன்னா சாமி படத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வீட்டில் டெய்லியுமே ஒரு டைமாவது சாமி கும்பிடணும். வாரத்துக்கு 2 முறையாவது வீட்டை சுத்தம் பண்ணி பூஜை அறையும் சுத்தம் பண்ணி நம்ம சாமி கும்பிடணும். பூஜை அறையில் சாமி படங்களுக்கு டெய்லியுமே பூக்களை நம்ம வைக்கணும். அதே மாதிரி காஞ்சி போன பூ நம்ம வச்சிருக்கக்கூடாது, எடுத்துட்டு புது புது பூவாக தான் நம்ம வைக்கணும். அது வாசனை உள்ள பூவாக தான் வைக்கணும். டெய்லியுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதும் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நன்மையை தரும். வாரத்தில் 2 முறையாவது, அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வீட்டின் கதவுலையும் நிலவாசலையும் குங்குமம் மஞ்சள் கண்டிப்பாக வைக்கணும். அப்படி வைக்கிறதுனால தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வராது அப்படிங்கிறது ஐதீகம். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பூஜை முடிஞ்சதும் பெண்கள் நெத்தியிலையும் மாங்கல்யத்திலையும் குங்குமம் கட்டாயம் நம்ம வச்சுக்கணும். வலம்புரி சங்கு வச்சுருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் சேரும். அந்த சங்கை நம்ம டெய்லியுமே பயன்படுத்தணும், அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதேமாரி வீட்டில் துளசி செடி வேப்ப மரம் இந்த மாதிரி வளர்க்குறது ரொம்ப நல்லது. தினந்தோறும் நம்ம அது பக்கத்தில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, பூஜை அறையிலோ வீட்டின் முற்றத்திலோ தெய்வ படங்களை நம்ம எப்படி வைக்கணும்னா கிழக்கு நோக்கி தான் கட்டாயம் வைக்கணும். அதுதான் குடும்பத்துக்கும் நல்லது. சாமிக்கு நெய்வேத்தியம் படைப்போம்ல, அது ஒரு இலையில தான் வைக்கணும். அதே மாதிரி உணவு வைக்கிறதுனாலும் பழங்கள் வைக்கிறதுனாலும் அது ஒரு இலையில வச்சு தான் நம்ம சாமிக்கு படைக்கணும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு டைமாவது சாமி படங்கள்லாம் தொடைச்சிட்டு சந்தன குங்குமம் கட்டாயம் வச்சிடணும். அதே மாதிரி பூஜை சாமான்களையும் வாரத்தில் ஒரு டைமு வாஷ் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிடணும். இந்த மாதிரி செய்யறது மூலிமா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக பெருகும். என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, காலையிலையும் மாலையிலும் வீட்டில் மற்றவங்க தூங்கிட்டு இருக்கும்போது விளக்கு ஏற்றக்கூடாது. சாமி படங்களோட நமது முன்னோரோட படங்களையும் சேர்த்து கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, வீட்டில் தூங்கி கொண்டு இருப்பாங்கள்ல, அவங்க தலைக்கு நேராக வச்சு தேங்காய் உடைக்கக்கூடாது. சாமி கும்பிடும்போது துண்டை கட்டிக்கிட்டோ துண்டை தோளில் போட்டுக்கிட்டோ ஈர ட்ரெஸ்ஸோடு நம்ம சாமி கும்பிடவே கூடாது. தினமும் நம்ம விளக்கேற்றி வழிபடும் போது விளக்கில் இருந்து திரி எரியக்கூடாது, எரியாத மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம குளிர வச்சிடணும். தேங்காயை 2க்கும் மேற்பட்ட துண்டாக உடைச்சோம் அப்படின்னா அதை சாமிக்கு வைக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை பூக்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பூக்களையும் அதுக்கப்புறம் தென்னை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தோரணத்தையும் கட்டவே கூடாது. அதுக்கப்புறம் நான் முன்னே சொன்னது தான், பூஜை அறையில் சாமி படத்துலேருந்து காய்ந்த பூக்களை வச்சிருக்கவே கூடாது. எடுத்துட்டு புது புது பூவாக தான் நம்ம வைக்கணும். அது வாசனை மிகுந்த நல்ல பூக்களாக தான் வைக்கணும். கட்டாயம் உருளையில் பூக்கள்லாம் போட்டு பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா நேர்மறை எண்ணங்கள் தான் நமக்கு வரும். அதே மாதிரி வாசலுக்கு வெளியும் நம்ம இந்த மாதிரி உருளையில் பூ வைக்கிறதுனால குடும்பத்துக்கும் நல்லது. எந்த ஒரு தீய சக்தி கண் திருஷ்டி எதுவுமே வீட்டுக்குள்ளே அண்டாது. கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சுத்தம் இருக்கிற இடத்துல தான் ஸ்ரீதேவி குடியிருப்பாள். சுத்தம் இல்லாத இடத்துல மூதேவி மட்டுமே நிறைந்திருப்பாள். இந்த மாதிரி ஸ்ரீதேவி குடிகொண்டிருக்கும் இடம் எப்போவுமே செல்வ செழிப்புடன் பணத்திற்கு குறைவில்லாமலே இருக்கும். மூதேவி இருக்கிற இடம் பணம் என்பதே பற்றாக்குறையாகவே இருக்கும் இடமாக தான் இருக்கும். தூய்மை இல்லாத இடம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அந்த வீட்டில் மூதேவி தான் குடிகொள்வாள். உங்கள் வீட்டில் ஸ்ரீதேவி குடிகொண்டிருக்கவும் மூதேவி உள்ளே நுழையாமல் இருக்கவும் நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். அதை தவறாமல் செஞ்சுட்டு வரும்போது எப்போவுமே உங்கள் வீடு தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கும். நம்மளோட வீடு தெய்வ சக்திகள் நிறைஞ்சதாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நடக்கும் எல்லாமே நன்மையாகவே நடக்கும். எதிரிகள் நம் வீடு தேடி வந்தாலும் அவர்களோட எண்ணங்கள் பலிக்காமல் போகும். கண் திருஷ்டி அண்டாது. இது எல்லாமே நல்லது நடக்கும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் சாம்பிராணி புகை போடும்போது அதோட 2 பொருட்களை மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். அதாவது வெள்ளை குங்குலியும் மருதாணி விதையும் நம்ம வாங்கிட்டு அந்த சாம்பிராணியோடு சேர்த்து நம்ம புகை பிடிக்கணும். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் கட்டாயம் கிடைக்கும். அங்கேருந்து வாங்கிட்டு நம்ம சாம்பிராணியோட இதை கலந்து சேர்த்துக்கிட்டு நம்ம வீட்டில் புகை பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது.
வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லைன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது பூஜை செய்யும் நாளில் இந்த சாம்பிராணி பொடியை நெருப்போடு சேர்த்து அந்த புகையை வந்து வீடு ஃபுல்லாக காட்டிடுவாங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்க துர்சக்திகள் எல்லாமே வெளியேறி தெய்வ கடாட்சம் மட்டும் நிறைந்திருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை செஞ்சு பார்க்கலாம். நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை செஞ்சால் செல்வங்கள் எல்லாம் பெறலாம். தொடர்ந்து 11 பௌர்ணமி அன்று நைட்டு 8:30 மணிக்கு சொர்ணாகர்ஷண பைரவருக்கு தாமரை மாலை அணிவித்து பிரசாதமாக அவல் பாயாசம் இதை நெய்வேத்தியமாக வச்சு வழிபட்டு வந்தோன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். பணவரவும் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்துக்கு பசும்பால் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பணம் கண்டிப்பாக வரும். பச்சை வேலையில் தாயாருக்கு அணிவித்திட நமக்கு பணம் வரும். இதெல்லாம் செஞ்சு பார்த்தா நமக்கு அதோட சிறப்புகள் என்னென்னு தெரியும். செல்வத்துக்கு உரியவங்க அப்படின்னா மகாலட்சுமி தான். வெள்ளிக்கிழமை வழிபடுறதுனால 24 வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தொடர்ந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பணவரவு கிடைக்கும். வீட்டில் சுமங்கலியாக இருந்த பெண்களை நினச்சி மஞ்சளாக பிடித்து அவங்கள வந்து வழிபட்டோம் அப்படின்னா சகல தோஷங்கள் வந்து விலகி குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அமாவாசை, முன்னோர்கள் இருந்த திதி இதெல்லாம் முன்னோர்களை வந்து வேண்டி தானம் செய்யும் போது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். குலதெய்வ வழிபாடும் பித்திருகள் வழிபாடும் நம்ம இடைவிடாமல் செஞ்சுட்டு வரும்போது குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வயதான சுமங்கலிக்கு மங்கள பொருட்களோட வளையல் மருதாணி சேர்த்து தானம் அளிக்கும் போது லக்ஷ்மி அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும். நம்மளோட வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கும் நீர் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக தரணும். இதனால் ஜென்மாந்திர தரித்திரம் கூட தீர்ந்து பணவரவு ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம கோமியம் இருக்குல்ல, கோமியம் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம்ல, அந்த குளிக்கிற நீரில் வந்து கலந்து குளித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். வீட்லேயும் அதை வந்து தெளிக்கணும். 45 நாட்கள் வந்து விடாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா தரித்திரம் நீங்கி பணவரவு வந்து அதிகரிக்கும். தினசரி வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி பசுந்தயிரை வந்து உடல் ஃபுல்லாக தடவி கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு குளிக்கும் போது தரித்திரமெல்லாம் விலகும். சுத்தமான நீரில் வாசனை திரவியம் நம்ம கலந்துக்கிட்டு 2 வேளையிலும் லக்ஷ்மி மந்திரம் கூறியபடி தெளிக்கும் போது செல்வம் நமக்கு சேரும். மஞ்சள் நீரோட வாசனை திரவியம் கலந்து வீட்லேயும் தொழில் ஸ்தாபனத்திலும் நம்ம தெளிக்கும் போது ஐஸ்வர்யம் வந்து பெருகும். கட்டாயம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரத்தில் பசுவுக்கு வந்து உணவளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் செல்வ வளம் கண்டிப்பாக அதிகரிக்கும். பசு மட்டும் கிடையாது, கன்றுக்குட்டி கூட உணவளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சகல செல்வங்களும் நமக்கு கைகூடும். தினமுமே மாலையில் வெங்கடேஷ சுப்ரபாதம் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்கும் வீட்டில் லக்ஷ்மி நித்தமும் வாசம் செய்வாங்க. நம்ம குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு, நெல்லிக்காய் மரம், வில்வ மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் வந்து ஏற்படும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் பின்பற்றி பாருங்கள். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக வந்து நான் நிறைய வழிகள் சொல்லியிருக்கேன். கட்டாயம் இதை பின்பற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.